இந்த ரஷ்யா மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை வழியாக இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்தியாவுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு ரஷ்யா கூட அமெரிக்கா நல்ல ஒரு உறவை மேம்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்களே 10-20 வருஷத்துக்கு பிறகு கை குலுக்குறாங்க. அதுவும் அலஸ்கால வச்சு 2 நாட்டு தலைவர்களும் கை குலுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மொமெண்ட்ல அவங்க மறுபடியும் ரஷ்யாவினுடைய நண்பர்களை சோதிக்க நினைப்பார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதன் அடிப்படையில் ஆல்ரெடி ரஷ்யா ஒரு கிளைண்ட்டை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை சுட்டி காண்பிக்கிறார். அவங்க தான் ரொம்ப இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரஷ்யாவினுடைய எண்ணெயை, இப்போ அது நின்று இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நாம செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிறது இந்தியா மேலே போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன், பட் வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு செகண்டரி சாங்ஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இல்லை, நீ செகண்டரி டாரிஃப் தான் போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னியே, எதன் அடிப்படையில்? முதல் விஷயம், ரஷ்யாவினுடைய அதிபரை எல்லாருமே கொலைகாரன், இனப்படுகொலை செய்யக்கூடிய நபர், உக்ரைன் மக்களுக்கான நிம்மதியை கெடுத்து விட்டார், மேற்குலக நாடுகளுடைய நிம்மதியை கெடுத்து விட்டார், அப்படி இப்படின்னு சொல்லி வசைப்பாடுதலாக இருந்துச்சு. ஆனால் அதே தலைவனுக்கு அதே நாட்டுக்காரங்க, அதே இராணுவம், எந்த இராணுவத்துக்கு எதிராக ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, எந்த இராணுவத்தை அழிப்பது அவருடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே இராணுவம் புட்டின் அவர்களுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அளவில் மரியாதை செலுத்தி நின்றது.